வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சச்சினின் 30 வருட சாதனையை முறியடித்த இளம் வீரர், தட்டி தூக்கிய தல தோனி, சிஎஸ்கே அணியில் குட்டி சச்சின். அதாவது இந்திய கிரிக்கெட் வீரர் சர்பராஸ் கானின் தம்பி முஷீர் கான் அவர்கள் தற்போது சிறப்பாக விளையாடி ரசிகர்களை கவனத்தை ஈர்த்து வருகிறார். மும்பையைச் சேர்ந்த அவர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான அண்டர் 19 உலகக்கோப்பையில் 2 சதங்களை அடித்து மொத்தம் 360 ரன்களை குவித்து இந்தியா ஃபைனல் வரை செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பழமை வாய்ந்த உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி கோப்பையில் பரோடாவுக்கு எதிரான காலிறுதியில் இரட்டை சதம் அடித்து 203 ரன்களை விளாசி அவர் தமிழ்நாட்டுக்கு எதிரான அரையிறுதியில் 55 ரன்களையும் அடித்துள்ளார். அத்துடன் விதர்பாவுக்கு எதிரான மாபெரும் இறுதிப் போட்டியில் முக்கியமான 2வது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி அவர் சதம் அடித்து 136 ரன்களை விளாசி மும்பை அணி 528 ரன்களை இலக்காக நிர்ணயிப்பதற்கு உதவினார். அவருடைய ஆட்டத்தை ஃபைனல் நடைபெற்ற மும்பை வான்கேடா மைதானத்திலிருந்து ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் நேராகவே பார்த்து பாராட்டினார். சொல்ல போனால் 19 வயதில் சதமடித்த முஷீர் கான் ரஞ்சி கோப்பை வரலாற்றில் இறுதிப் போட்டியில் மிகவும் இளம் வயதில் சதமடித்த மும்பை வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் 30 வருட சாதனையை உடைத்து புதிய சாதனையும் படைத்துள்ளார். இதற்கு முன் 1994-95 சீசனில் பஞ்சாப் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 22 வயதில் சதம் அடித்திருந்ததே முந்தைய சாதனையாகும். இந்த நிலையில்தான் இந்த போட்டியில் சச்சின் மைதானத்தில் இருந்து தம்முடைய ஆட்டத்தை பார்க்கிறார் என்பதும் ஆரம்பத்திலிருந்து தெரியாது என முஷீர் கான் தெரிவித்துள்ளார். ஆனால் 60 ரன்கள் கடந்ததும் பெரிய திரையில் சச்சினை பார்த்ததும் கிடைத்த பெரிய உத்வேகம் சதமடிக்க உதவியதாகவும் முஷீர் கான் கூறியுள்ளார். மேலும் தற்போது சர்பராஸ் கானின் தம்பியான முஷீர் கான் அவர்களின் இந்த இன்னிங்ஸை பார்த்து தற்போது IPL அணிகள் அவரை IPL தொடருக்கு கொண்டு வர முண்டியடித்து போட்டி போட்டு வருகிறார்கள். அதில் தற்போது CSK அணி நிர்வாகமும் முஷீர் கானிடம் தற்போது இது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அநேகமாக இவருக்கு 3 கோடி வரை CSK அணி கொடுக்க காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.